இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். அவ்வளோ காற்று மழையாக இருந்துச்சு. மிளகா நாற்று விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லாவே துளுர்த்து வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அவ்வளோ பலமாக காற்றடிச்சிட்டு மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு துணி நிறைய சேர்ந்துருச்சு. அதனால் வாஷிங் மிஷினில் போட போயிட்டோம். நான் வந்து 100 பாத் போட்டேன். 10 பாத் காயினாக வந்துட்டு எனக்கு 10 வந்துருச்சு. நம்ம சேஞ்ச் வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின்கிட்டேயே வந்துட்டு காயின் போடுறதுக்கு ப்ளேஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு காயின் போட்டுட்டு பவுடர் அண்ட் தென் லிக்விட் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்துட்டு ரொம்பவே அழகாக உட்காந்து கூட சில் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு சேஞ்ச் இல்லைன்னா ஸ்கேன் பண்ணி கூட நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். மிஷினுக்கு மேலேயே வந்துட்டு ஸ்கேனர் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ட்ரையருக்கு வந்துட்டு ஸ்கேன் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கும் கொஞ்சம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ட்ரையரும் முடிஞ்சிச்சு. எல்லா துணியும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரவணா தான் இன்றைக்கி குக் பண்ணியிருந்தாங்க. ஒரு புது வெரைட்டியான சட்னியும் வித் கோதுமை தோசையும்.